பிரியா, டிஃபன் ரெடியா? டைம் ஆச்சு. 11:30 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணுமா? ஏங்க இன்னைக்கு நீங்க ஆபீஸ் லீவ் தானே சொன்னீங்க, இப்ப எங்க போறீங்க? ஒருத்தர் முக்கியமான விஷயமா பார்க்க போறேன். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஏங்க இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பர்த்டே, படையப்பா ரீரிலீஸ் வேற, அதுக்கு தானே போறீங்க? எப்படி கண்டுபிடிச்ச? அதான் காலையில உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது நல்லா கேட்டுச்சு. ஐயோ, மாட்டிக்கிட்டேனா? சரி, இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்டு கூட போயிட்டாங்க, சாயந்தரம் வந்து என்ன கூட்டிட்டு போனோம். தாராளமா போலாமே. சரி, இப்ப என்ன டிஃபனு? ஒரு சூப்பர் ரிச் க்ரீமியான ஸ்பினாச் மஷ்ரூம் டோஸ்ட். இது செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸி, கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். இது செய்யறதுக்கு ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் லைட்டா மெல்ட் ஆனதும் ஒரு 6-7 பல் பூண்டை நல்லா பொடிசு நறுக்கி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுல நான் மஷ்ரூமும் ஸ்பினாச் அதாச்சும் பாலக்கீரை சேர்த்திருக்கேன். நீங்க இந்த காம்பினேஷனுக்கு பதில் வெங்காயமும் ஸ்வீட் கார்னும் போட்டு செய்யலாம். இப்போ மஷ்ரூமும் கீரையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரத்திலே வந்து மஷ்ரூமும் கீரையும் வெந்துரும். இப்போ இதோட காரத்துக்காக ஒரு ஸ்பூன் கிட்ட சில்லி ஃபிளேக்ஸ், ஒரு ஸ்பூன் கிட்ட மிளகு தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. அண்ட் இதோட ஒரு ஸ்பூன் கிட்ட நான் கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். நீங்க மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்ச நேரத்துல இது கெட்டி ஆயிடும். இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு பால் நான் சேர்த்திருக்கேன். இதோட திருவிய சீஸ் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. சீஸ் உங்களுக்கு வேணாம்னு தோணுச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா வந்து இது போல கிரீமி கன்சிஸ்டன்சி நல்லா திக் ஆயிடும். இப்போ இதை நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருந்த பிரெட்ல மேலே போட்டு சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். இன்னும் மேலே டாப்பிங்ஸ்க்கு சில்லி ஃபிளேக்ஸ், ஒரிகனோ எல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா செமையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.